ஓகே ஸ்ட்ரைட்டு. ஓ இது ஒரு சூப்பர் ஷாட் கைஸ், கேப் பிக்கிங் ஷாட். பவுண்டரி கிடைச்சா சூப்பரா இருக்கும். பவுண்டரி. யோ ரீப்ளேல பார்த்தாலே ஒரு மஜா ஃபீல் கொடுக்கும். இங்க பாருங்க துள்ளி அடிச்சோம் கைஸ். இது மஜா மஜா மஜா. யோ ஃப்ரேம் பாருங்க ஜி. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. எஸ் இட்ஸ் சென்சார். போல்டட் right into the money. Right and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். வழக்கம் போல் நம்ம கெரியர் மோடில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடிட்டு இருக்கோம். 2 மேட்ச்சில் ஆடிருக்கேன். அதில் 1 தோத்து தொப்பி அடித்தோம், 1 ஜெயிச்சு சம்பவம் பண்ணோம். ஜெயிச்சது இங்கிலாந்து கூட, தோத்தது ஆஸ்திரேலியா கூட. அடுத்தது நம்ம பங்காளி பாகிஸ்தான் கூட ஆக்கம் சம்பவ மேட்ச் நடக்க போகுது. ஓகே, ஒரு மஜா மேட்சா இருக்க போகுது. முல்தான் ஸ்டேடியத்தில் வச்சாக்க நடக்க போகுது இந்த போட்டி. போத் டீம்ஸுக்கு முக்கியமான போட்டி. பாகிஸ்தான் இந்த காம்படிஷனில் இதுவரைக்கும் தனது வெற்றி கணக்கை தொடங்கவில்லை. இந்திய அணியை பொறுத்த மட்டும் 1 வெற்றி 1 தோல்வியுடன் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாதான் டாப் ஆஃப் த டேபிளில் போக முடியும். இந்தியாவுக்கு டாப் ஆஃப் த டேபிளில் டாப் 4ல் போக முடியும். டாப் 4 தான் குவாலிஃபிகேஷன். வெல்கம் டு முல்தான் ஸ்டேடியம். நம்ம ஹெட்ஸு கேட்டிருக்கோம். பாகிஸ்தான் கூட மேட்ச்சு. இந்தியா கால்டு ஹெட்ஸ். பேட்டிங் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். இந்தியா டாஸ் பேட்டிங் தான் எடுக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம டிஃபெண்டிங் தான் அருமையாக பண்ணோம். சேசிங்கில் எல்லாரும் கொஞ்சம் சம்பவம் பண்ணுறாங்க இந்தியன் பேட்டர்ஸு. ஓகே, ரோஹித் சர்மா, சுப்ரபாதம் கில் ஓப்பனிங். சுல்தான் ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு சம்பவ போட்டி. கண்டிப்பாக இது சம்பவ போட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கும் வெற்றி தேவை, பாகிஸ்தானிற்கும் வெற்றி தேவை. இந்தியாவோட ஓப்பனர்ஸ் உள்ள வராங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஓகே, ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாரு. இங்க பாருங்க, சஹின் ஷாஃப்ரிடி ஓரியன்ட்ல. ஓ த மேட்ச், த பேட்டில் இஸ் ஹியர் கைஸ். ஓகே, ரோஹித் சர்மா காலி, 11 காலி. சுப்ரபாதம் 3 ரன் காலி. விராட் கோலி 36 ரன் காலி. இப்போ நம்ம வரோம் கைஸ் பேட்டிங்க்கு. ஓகே, ஒரு பேட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு இதில் தான் இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹை ஸ்கோர் 97 அடிச்சிருக்கோம். ஓகே, முதல் பந்தை ஃபேஸ் பண்ண போகிறோம். மிர்ரு போட வராரு ஸ்பின்னரு. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. மஜா பந்து வீச்சு ப்ரோ. ஓகே, கேப் இருக்கு. பவர் பிளே முடிஞ்சாலும் கேப் சூப்பராக இருக்கு. நசீம் ஷா போட வராரு. கேப்பை யூஸ் பண்ணி ஆகணும் கைஸ். ஓகே, நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ இது ஒரு சூப்பர் ஷாட் கைஸ், கேப் பிக்கிங் ஷாட். பவுண்டரி கிடைச்சா சூப்பராக இருக்கும். பவுண்டரி. யோ ரீப்ளேல பார்த்தாலே ஒரு மஜா ஃபீல் கொடுக்கும். இங்கே பாருங்க துள்ளி அடித்தோம் கைஸ். இது துள்ளி அடித்தோம். அது ஒரு சூப்பர் ஷாட்டு. ரீப்ளேக்கு டிசர்வ்டான ஒரு ஷாட்டுக்கு. ஷார்ட் பாலு சூப்பராக. எம்எஸ் தோனி இதே மாதிரி அடிக்கடி அடிப்பார். துள்ளி அடிக்கிற ஷாட்டுங்க பாருங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி, மஜா ஃப்ரேம் ப்ரோ. இது சூப்பரான ஃப்ரேம். தம்ப்நெயிலுக்கு டிசர்வ்டான ஃப்ரேம். ஓகே, முதல் பவுண்டரி நம்ம பேட்டில் இருந்து ஒரு பேக் ஃபுட்டில் கிடச்சிருக்கு. சூப்பர் ஷாட் அது. ஓ பிளே அண்ட் மிஸ்ட். இந்தியா பள்ளத்தாக்கு தான் போயிருக்கு. ஷாட் மீண்டும் கேப்ல. மீண்டும் ஒரு பவுண்டரி. நசீம் ஷா ஓவரில். இதுவும் ஒரு தரமான ஷாட் கைஸ். கேப் பிக்கிங் பவுண்டரிஸ் நிறைய அடிச்சுட்டு இருக்கோம் இந்த மேட்ச்சில் இது வரைக்கும். ஓகே, இந்த மிர்ரு கொஞ்சம் நல்லா போட்டுட்ருக்கான். ஸ்பின்னெல்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம ஒரு பால் ஃபேஸ் பண்ணோம், அது மிஸ் பண்ணோம். ஆனால் டிஃபென்ஸ் ஆடணும் கைஸ். ஃபஸ்ட்டு 2-3 பால் இந்த ஸ்பின்னர் ஓவர்ஸ் டிஃபென்ஸ் ஆடினா தான் நம்மளால் ஏதாவது சம்பவம் பண்ண முடியும். இல்லைன்னா அவுட் ஆகுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக ஆடினா போதும் ஸ்பின்னர் ஓவர். ஓகே, நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, செகண்ட் ஷாஃப்ரிடி போட வராரு. ஷார்ட் பால் போட்டால் சூப்பராக ஒரு ஷார்ட் அடிக்கலாம். ஃபைன் லக்கு, டீப் ஸ்கொயர் லக்கு எல்லாம் காலியாக தான் இருக்குது. ஷார்ட் பால் ஒன்று போடுவாரா? ஓ நோ ப்ரோ, நல்ல லீவு. 10 பாலுக்கு 10. ஒரு 2 மிடில் ஆஃப் த பேட் பவுண்ட்ரி அடிச்சிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இது சூப்பர் ஷாட். ஆனால் கேப்பில் நல்ல ஃபீல்டிங். கேஎல் ராகுல் பொறுத்த மட்டும் சூப்பராக நமக்கு சான்ஸ் தராரு. அவரும் நல்லா ஆடிட்டுருக்காரு. ஓகே, மீண்டும் நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, நம்ம பொறுமையாக ஆடினா போதும். ஏன்னா 50 ஓவர் இருக்குது பாகிஸ்தான் கூட மேட்ச்சு. பெருமை ஆடினாதே மதி. நமக்கு வேறு குழப்பம் இல்லை. ஓ காத்துல. ஆனால் கேப்பில் போயிருக்கு. ஸ்பின்னர் அட்டாக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். பெரிய ஷாட்டுக்கு போகக்கூடாது நம்பி. ஓகே, நல்ல ஷாட்டு. சிங்கிள். ஓ ஸ்லிப்பு மிஸ்ஸு. ஓடியார். யூ நல்ல சீப்புக்கான முயற்சி. ஆனால் இவ்வளவு டேன் உள்ள வந்திருக்கு. உள்ள விழுந்து. ஓ நோ ப்ரோ. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
யோ 15 ரன்னு காலி. 16 பாலுக்கு 15 ரன்னோட நடைய கட்டுறாங்க கைஸ். ஓகே, மிர்ரு சூப்பராக போட்டாங்க. பாருங்க, ஆனால் டேன் பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். டோட்டலி மிஸ்டு ஸ்டெம்பில். நான் இது ஸ்வீப் அட்டிக்கலாம், ஏன்னா மிஸ் ஆனாலும் ஸ்டெம்பு போகாதுன்னு நினச்சாக்க ஸ்வீப் ஆனது. ஓகே, இந்தியா கொஞ்சம் தாறுமாறாக தான் போகுது. 280 எத்தனையோ தான் அடிச்சிருக்கு. நம்ம ஓவர் 28ஆம் ஓவரில் போட வரோம். 2 விக்கெட்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தா தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. ஓகே, 5 மேட்ச்சில் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்கோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். டார்கெட் வந்து 287. இமாம் உல் ஹக் மற்றும் பாபர் அசாமு நம்ம விக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் பந்து. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். விக்கெட் கண்டிப்பாக வேணாம் கைஸ். ஒரே ஒரு விக்கெட் வேணாம் கைஸ். இந்த பாபர் அசாம் விக்கெட் எடுத்து கொடுத்தா விட இந்தியா வெற்றிக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு. ஓ, மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. சொந்த ஊர் வேற. ஓ, கேட்ச் ப்ரோ. நோ. ஓகே, இமாம் உல் ஹக் பேட்டிங்கை பார்த்தா கொஞ்சம் ஷார்ட் பால் வீக்னஸாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓரளவுக்கு தோணுது. என்னன்னு பார்ப்போம். ஓயோ, ஓகே, ஷார்ட் பால் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்கார். 29 ஓவர் முடிவில் 141க்கு ஆள். இன்னும் 136 எடுத்தால் வெற்றி. இந்த அணியோட விக்கெட் முகமது ரிஸ்வான் விக்கெட் எடுத்துருக்கோம். ஐயூப் விக்கெட் எடுத்துருக்கோம். இனி ஷதாப் கான் மிர் இருக்காங்க. வேறு பேட்டிங் பெருசாக இல்லை. இந்த 2 விக்கெட் எடுத்தால் நமக்கு சம்பவம் தான். இந்தியா இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் கைஸ். ஓகே, ஃப்ளிக் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஷார்ட் பால் வில் ஹெல்ப் அஸா. ஓ நோ ப்ரோ, கட்டாசி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போவோம். ஓகே, தடுத்துட்டாங்க. விக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. பாபர் அசாம் விக்கெட்டையாவது எடுக்கணும். ஓகே, நல்ல டிஃபென்ஸ். ஓகே, நம்ம போடுற பாலுக்கு கொஞ்சம் ஃபீல்டு செட்டப் மாற்றம் பண்ணணும் கைஸ் கண்டிப்பாக. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். வில் ட்ரை. ஒரு பால் இருக்குது, அதை ஷார்ட் பாலை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, டாப் எட்ஜ் 6 பேர் கைஸ். பவுண்ட்ரி. ஷார்ட் பால் திணறிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு அன்லக்கி கைஸ் நமக்கு. யோ மச்சா, குல்தீப் யாதவ் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ் பாகிஸ்தானை. 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே ஓவரில் குல்தீப் யாதவன். இப்போ ஹர்திக் பாண்டியா போட்டுட்ருக்காரு. பாகிஸ்தான் 71 பாலுக்கு 99 ரன்னு தேவை. நம்ம ஓவர் போட வருவோம். நமக்கு 3 ஓவர் போட்டிருக்கோம். ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த பவுலிங் ஸ்டேட்ஸில் வந்து நம்ம இருக்கோம் செகண்ட் இடம். அதனால் ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும். சூப்பராக இருக்கும். அவுட்டு அவுட் அம்பையர் அவுட்டு ப்ரோ. எஸ், ஃபைனலி நமக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு யார்கர் பந்து டோட்டலி மிஸ்ட் பை உஸ்மான் மிர்ரா. எஸ், அவர் நம்ம விக்கெட் எடுத்தார். அவன் விக்கெட் எடுத்தாச்சு. ரிவெஞ்ச்டா. ஓகே, மிடில் ஸ்டம்பு கண்டிப்பாக காலி ஆகும். உசாமா மிர் காலி 15 ரன்னுக்கு. ஓகே, அப்ரார் அகமது வராரு. அவருக்கும் ஒரு யார்கர் போட்டால் பாகிஸ்தான் வச்சோலி 190 முடிஞ்சு. இல்லை, நல்ல ஷார்ட் ஆட பார்க்குறாங்க. 67 பாலுக்கு 97 ரன் வேணும். ஓகே, முடிந்தது கதை. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்திருக்காரு. 206க்கு பாகிஸ்தான் ஆல் அவுட்டு. நம்ம இந்தியா 1/80 ரன்ஸ் கேஸ். 80 ரன்ஸில் வின் பண்ணியிருக்கோம் இந்த மேட்சை. நமக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. இருந்தாலும் பேட்டிங்கில் நல்ல டச்சில் தொடங்கணும். பேட்டிங்கில் சம்பவம் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் ஓகே, கேஎல் ராகுல் ஒரு 100 அடிச்சிருக்காரு. விராட் கோலி 29, குல்தீப் யாதவ் 35 அடிச்சிருக்காரு. ஓகே, பாகிஸ்தானை கூட ஜெயிச்சு இந்தியா வந்து 2வது இடம் போயிருக்கு. பாகிஸ்தான் வந்து கடைசி 7வது இடத்துல தான் இருக்குது. மொத்தமே நம்ம 7 மேட்ச் தான் உண்டு. ஓவர் வியூவை பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து நமக்கு யாரையோ கூடன்னு பார்ப்போம். நமக்கு நியூசிலாந்து கூட சம்பவ மேட்ச் அடுத்த மேட்ச் இருக்குது. அதையும் இதே இதில் ப்ளே பண்ணிடுவோம். அடுத்த மேட்ச் ஜெயிச்சா டாப் ஆஃப் த டேபிளுக்கு போக முடியாது. ஆனால் நம்ம டாப் 4ல் அப்படியே பயணம் செய்யலாம். நியூசிலாந்து இது ஒரு மிகவும் முக்கியமான போட்டி. அவங்களும் ஜெயிச்சாகணும், நம்மளும் ஜெயிச்சாகணும். ஓகே, ஒன் டே இன்டர்நேஷனல் ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகே, ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சாக்க இந்த மேட்ச் நடக்க போகுது. அது ஒரு லைசன்ஸ்டு ஸ்டேடியம்னால பார்க்கவே பங்கமாக இருக்க போகுது. மேட்சும் சூப்பராக சூடு பிடிக்க போகிறது. பாகிஸ்தான் எதிரான போட்டியில் கொஞ்சம் தடுமாற்றம் தான். பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாற்றம் அப்படி இப்படின்னு அந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்தியா வின் பண்ணிச்சு. இப்போ வந்து செகண்ட் மேட்ச் நம்ம இன்னைக்கு ஆட போகிறோம். நம்ம தான் கேப்டன் ஆஃப் இந்தியா அணி. நியூசிலாந்து வந்து டாஸ் அண்ட் என்ன பண்ண போகிறாங்க லெட்ஸ் see. நியூசிலாந்து ஹவ் சூசன் டு பவுல் ஃபர்ஸ்ட்டு. நம்ம பேட்டிங் ஆட போகிறோம். ரோஹித் சர்மா, சுப்ரபாதம் கில், கோலி, கேஎல் ராகுல், 90s ஜோ அப்படின்னு ஒரு நட்சத்திர பேட்டிங் பட்டாளம் தான் இந்தியா அணிக்கு. நல்ல ஒரு சூப்பராக ஆடுறாங்க கைஸ். மஜாவா டாப் ஆர்டர் எல்லாமே நல்லா ஆடிடுறாங்க. ரோஹித் சர்மா ஒரு 105, விராட் கோலி ஒரு 68. ஒரு நல்ல டைமில் தான் கைஸ் நம்ம உள்ளே வரோம். கரெக்டான ஒரு டைமு. ஓகே, ஒரு ரோர்க்கி கரெக்டான டைமில் வந்துடுவோம் கைஸ். ஒரு ஃபினிஷிங் சம்பவம் லாஸ்ட்டு 11 ஓவரு.
ஃபினிஷிங் சம்பவம் பண்ண 90s ஜோ. முதல் பந்து. ஓ ஃபர்ஸ்ட் பாலே வெறித்தனம் 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 கைஸ். ஓ ஸ்விங் இருக்கு கைஸ். ஓகே ஃபைனலி ஒரு நல்ல டச். முதல் பவுண்டரி கிடைக்குன்னு தோணுது. ஏன்னா கனெக்ஷன் பக்காவாக இருந்துச்சு. எஸ் இட் இஸ். 90s ஜோ பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. சரியான ஒரு டிரைவ், அது கவர் டிரைவ். மீண்டும் அந்த கேப் இருக்கு. கேப்பை பார்த்து சூப்பராக ஆடலாம். லாஸ்ட் 5 ஓவர் அடிச்சு ஆடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஆடி ஆகணும். ஃபாஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. நியூசிலாந்து அட்டாக்கு ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. ஷார்ட் பால் வருமா? ஐயோ ஷார்ட் பால் நினச்ச மாதிரி வந்துச்சு. ஆனால் பால் கரெக்டாக பேட்டில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது கேஸ். ஷார்ட் பால் ஆஃப் சைடில் வந்தால் தேன்மேன் லைட்டாக தட்டி விடலாம். ஏன்னா அங்கே ஃபீல்டிங் இல்லை. அதுக்கு தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு தட்டு. ஓகே நல்ல டச். நோ கொஞ்சம் கனெக்ஷன் மொக்கையாக தான் கேஸ் இருக்குது. நமக்கு இன்னைக்கு கனெக்ஷன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஒரு பவுண்டரி போனாலும் கரெக்டாக டைமிங் பண்ண முடியல. ஓகே நல்ல ஷாட்டு. ஃபைனலி ஒரு குயிக் சிங்கிள் கிடைக்கும். ஓ ஸ்பின் அட்டாக் வந்திருக்கு. ஸ்பின் அட்டாக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கான், பார்ப்போம். ஓகே நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இப்போ ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. கேஎல் ராகுல் அவுட் ஆகிருக்காரு கேஸ். கேஎல் ராகுல் உடனே அவுட் ஆகிருக்காரு. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. அது என்ன டிசைன்னே தெரியல கேஸ். நம்ம பேட்டிங் வந்தாலே ஸ்பின் அட்டாக்கு கொண்டு வந்துடுவானுங்க எல்லா டீமும். ஓய்யோ ஒரு பவுண்டரி கனெக்ட் ஆனாலும் வேற எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓ நோ ப்ரோ, கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஸ்பின் ஓவர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது கேஸ். எங்கே பிச்சாவது எங்கே இது வருதுன்னே தெரில. ஓகே நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஸ்வீப் ட்ரை பண்ணலாம். ஆனால் போன மேட்ச் ஸ்வீப்பில் தான் அவுட் ஆனோம். வேண்டாம், அந்த ஷாட் இப்போதைக்கு வேண்டாம். நோ. ஓகே 42 ஓவர் முடிவில் 246க்கு 4. ஓகே ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆடுறாரு. மேட் ஹென்ரி வராரு. பெரிய ஷாட்டுக்கு போடலாமா? ஓகே ஒரு பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. கரெக்டான கனெக்ஷன். இன்டு தி கிரவுட். Into the crowd by 90s ஜோ. முதல் சிக்ஸர் நம்ம பேட்டில் வந்துருக்கு. ஸ்ட்ரைட்டில் விட்டோம் ராக்கெட்டு. கொஞ்சம் சின்ன ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்குது. நான் பவுண்டரின்னு தான் நினச்சேன். ஓகே இனி அக்ரெசிவ் ஆட்டத்தை தொடங்கி விட வேண்டியதுதான் கேஸ். ஓகே நல்ல ஷாட்டு. ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ் ஓவர் த ரோப் ஃபார் 90s ஜோ. பேங் 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 சம்பவம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, கேதார் ஜாதவ் மாதிரி என்னாலும் அவர் டொக்கு வைப்பார், நம்ம அடிச்சாடுவோம். அதுதான் இங்கே நடக்கிற சம்பவமே. ஆனால் வேடிக்கையை தொடங்க வேண்டிய சமயம் தான் கேஸ் இது. ஓகே நல்ல ஷாட்டு. பவுண்டரி கிடைக்குமா இல்லை ஃபீல்டிங் பண்ணுவார்களா? பவுண்டரி. 4 பக்கமாக அடித்து துவச்சி துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஸ்பின் ஓவர் நமக்கு கரெக்டாக செட் ஆகல. ஸ்பீடு ஓவர் பேட்டை வச்சாலே மதி, அதுவும் மேட் ஹென்ரி போடுற ஸ்பீடில் இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவராக நமக்கு அமைஞ்சிருக்கு. 16 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கோம் கேஸ். ஓ நோ. ஸ்விங் 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 ஸ்விங். இங்கே பாருங்க கேஸ், கரெக்டாக நம்ம வந்தாலே ஸ்பின்னர்ஸ் தான் கொண்டு வரானுங்க. என்ன இதுன்னே தெரில, ஸ்பின்னர்ஸ் தான் கரெக்டாக கொண்டு வராங்க. என்ன ஸ்பின்னரையும் அட்டி தான் போ. ஓ பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் இல்லை, அதனால் ஒரு பவுண்டரி கிடைக்கும் நமக்கு. ஓகே ஸ்பின்னர் ஓவர் நம்மளை கொண்டு வந்து பேடி காட்டையாக கொண்டு வந்துருக்கு. இவங்களை நம்ம அடித்து துவச்சி விட்டா. ஓகே பெரிய ஷாட்டு. நல்ல ஷாட்டு, நல்ல கனெக்ஷன். ஓடியார் ஓடியார். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஹியர். ஒரு மச்சா ஷாட் கேஸ். இங்கே பாருங்க, இறங்கி விட்டுருக்கோம் பலார்னு. ஃபீல்டர் இருந்திருந்தால் ஒரு வேளை கேட்ச் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே நல்ல துறக்கம் தான் கேஸ். மிடில் ஆஃப் த பேட்டில் இந்த ஸ்பின்னர் ஓவர் நல்லா கனெக்ட் ஆகுது. ஓ நோ. ஓடியார். ஓ ஷார்ட் பாலை தூக்கி தலைக்கு மேலே அடிச்சிடலான்னு பார்த்தோம். மீண்டும் ஸ்பின்னர் ஓவரில் பெட்டி படுக்கையுடன் வீட்டிற்கு கிளம்ப வேண்டிய சமயம் வந்துவிட்டது 90s ஜோவிற்கு. ஸ்பின்னர் வீக்னஸ் தொடர்கிறது கேஸ். தூக்கி எட்டிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் கரெக்டாக கனெக்ட் ஆகல. வில்லியம்சன் கையில் சூச்சு மாறி விக்கெட் கைஸ். 31 ரன் அடிச்சிருக்கோம். 2 6 4 பவுண்டரி. ஒரு மரண பயத்தை காட்டணும் நியூசிலாந்துக்கு. ஸோ பார்ப்போம் இந்தியா எவ்வளோ ரன் அடிச்சிருக்கிறது. ஓகே இந்தியா வந்து 335 ரன் அடிச்சிருக்கு. லாஸ்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு கேமியோ 16 பாலுக்கு 42 335 ரன் அடிச்சிருக்கு. இப்போ நியூசிலாந்து வந்து 4 ஓவருக்கு 24. டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா இதில் இருக்காங்க. நம்ம இப்போ ஓவர் போட வராங்க. 6 மேட்ச்சில் ஆடி 12 விக்கெட் எடுத்திருக்கோம் இந்தியாவுக்காக. பவர் பிளேலே போட வந்திருக்கோம். முதல் பந்து டெவான் கான்வேக்கு பவர் பிளே ஓவர்லேயே போட வந்திருக்கோம் 90s ஜோ. ஓகே நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் யார்க்கர். ஓகே நல்ல ஒரு கனெக்ஷனில் தான் ஆடுறாங்க கேஸ் 2 ஓப்பனர்ஸும். ஓகே மீண்டும் சிங்கிள். டெவான் கான்வேயோட வீக்னஸ் என்னது? ஒரு ஷார்ட் பால் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ கேப்பில் பவுண்டரி கிடைக்கும். சின்ன கிரவுண்டு, பெத்த லாபம், பவுண்டரி. ஓகே 5 ஓவர் முடிவில் 30க்கு 0. ரன் ரேட் 6 வச்சு போயிட்டே இருக்கு கேஸ். ஒரு விக்கெட்டை பிரேக் பண்ணி கொடுக்கணும் கேஸ் கண்டிப்பாக.
ஓ அந்த இடத்துல ஃபீல்டிங் வச்சிருக்கணும். மீண்டும் ஒரு சிங்கிளா இல்லை 2 ஆடுவார்களா? சிங்கிள் தான். கருப்பு பூச்சா அவுட்டு. கருப்பு பூனை வீழ்ந்தது கைஸ். ரச்சின் ரவீந்திரா காலி. என்னடா பாண்டியா என்னடா சுரேஷ் ரெய்னாவோட ரீக்ரியேஷன் எல்லாம் பண்றா. சுரேஷ் ரெய்னா அந்த பில்லி போர்டனா யாருக்கு பின்னாடி நின்று கையை தூக்கு வரல, அது மாதிரி பாண்டியா அண்ணன் தூக்கிட்டு இருக்காரு பாருங்க கைஸ். கேன் வில்லியம்சன் வராரு உள்ள. முதல் பந்திலே கேன் வில்லியம்சனை தூக்குனா நியூசிலாந்து பள்ளத்தாக்கு மோடு கைஸ். ஓ மஜா பந்து வீச்சு. நம்ம இந்த ஸ்டீவன் ஸ்மித்து, பாபர் அசாமி இவங்களெல்லாம் முதல் பந்தில் நிறைய வாட்டி தூக்கியிருக்கோம். அதனால தான் ஒரு சின்ன ஒரு இது இருந்து கேன் வில்லியம்சன் நம்ம ஊரில் விக்கெட் விழுவாருன்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் அவுட் ஸ்விங் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள பேடில் போடுறதெல்லாம் ஈஸியாக ஆடுறாரு கெயின். ஓகே, நல்லா ஆடுறாரு கேஸ் கெயின். ஓகே, நம்ம 3வது ஓவரை போட வரோம். இது வரைக்கும் நம்ம ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல. ஆனால் கேன் வில்லியம்சன் லைட்டாக ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்குது போல் நமக்கு. ஓ நல்ல ஷாட்டு. பவுண்டரி கிடைக்குமா இல்லை ஃபீல்டர் தடுப்பாரா? தடுத்துட்டாரு கேஸ். நல்ல ஃபீல்டிங். ஓகே, நல்ல ஷாட். மீண்டும் குயிக் சிங்கிள்ஸ் எல்லாம் நிறைய ஆடுறாங்க கருப்பு பூச்சைகள். ஓ நல்ல ஷாட். ஓ ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். நமக்கு ஒரு விக்கெட் சான்ஸ்ன்னு கூட ஒன்று கூட இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு சான்ஸ்ன்னு கூட ஒன்றும் கிடைக்கல. சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க நம்ம ஓவரை. ஓகே, நல்ல ஷாட். மீண்டும் ஒரு சிங்கிள். ஓ நல்ல லீவ் பை கெயின். ஓ பெரிய ஷாட் ஆட பார்க்குறாரு கைஸ் கெயின். ஆனால் நம்மகிட்ட அது ஒன்றும் பறையாது. ஓகே, நம்ம கொஞ்சம் நேரமாக போட வரல. 27 ஓவரில் 136க்கு 3. கேன் வில்லியம்சன் 50, டாம் லொத்தம் 20 ரன்னோட இருக்காரு. இப்போ விக்கெட்ஸ் நீடனால நம்மளை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அட்டாக்ல. 5 ஓவர் போட்டிருக்கோம், 22 ரன் கொடுத்துருவோம் கைஸ். ஓ எட்ஜி ஸ்லிப் இல்லை, பவுண்டரி கைஸ். ஓடியார் மஜா பந்து. ஸ்லிப் இல்லை, ஒரு ஸ்லிப்பு வச்சா கொள்ளாமா இல்லை வைப்போம். ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் கைஸ். ஒன்றும் இல்லை. ஓகே, கேப்ல பவுண்டரி கிடைக்குமா? நியூசிலாந்து இருக்கு. இல்லை கைஸ், நல்ல சேவ் பை ரவீந்திர ஜடேஜாவா தான் காணோம். ஓகே, 28 ஓவர் முடிவில் 145க்கு 3. நம்ம இனி பவுலிங்கில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும் கைஸ். ஸ்பின் அட்டாக்கு மேக்ஸிமம் கொண்டு வருவோம். நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்கே போட்டுட்ருக்கோம்னு தோணுது. ஸ்பின் அட்டாக்கு கொண்டு வருவோம். ஓகே, நீ ஒரு ஓவரில் 9.73 ரன் ரேட் வச்சு அடிச்சாகணும். கேன் வில்லியம்சன் இன்னுமே இருக்காரு, பிலிப்ஸ் இருக்காரு. 2 டீமுங்க இந்த போட்டி சான்ஸ் இருக்கு கேஸ். இப்போ ஓ பெரிய ஷாட்டு. கண்டிப்பாக ஃபீல்டர் இல்லை, பவுண்டரி கிடைக்கும் கேஸ். வில்லியம்சன் தொடங்கியாச்சு அட்டியா. இனி நியூசிலாந்து அட்டி தாறுமாறாக தான் இருக்கும். இந்தியா கூட வில்லியம்சன் ஆடாமல் மேட்சே இல்லை. அது கேம்லேயும் சரி ரியல்லையும் சரி தாறுமாறாக ஆடுவார் வில்லியம்சன். ஓகே, ஷார்ட் பால் ஒன்று ட்ரை பண்ணோம். ஓ நியூசிலாந்து பக்கம் தான் இந்த மேட்ச் இருக்கா என்னன்னு தெரியல. 7 ஓவர் போட்டு 37 ரன்னு. நீ டெத் ஓவரில் 3 ஓவர் போட போகிறோம். 36 பாலுக்கு 77 ரன்னு தேவை. இந்த 3 ஓவர் பாக்கி நமக்கு இருக்கு. அது டெத் ஓவரில் தான் போட போகிறோம். முதல் பந்து ராக்கெட் லான்ச். பவுண்டரி ஃபார் கிளென் பிலிப்ஸ். 2 பேருமே ஒரு அக்ரெசிவ் பிளேயராகும். இன்னைக்கு நம்மளை ஏதோ சம்பவம் பண்ண போறானுங்கன்னு தோணுது. 2 பேருமே அக்ரெசிவ் பிளேயர். 35 பாலுக்கு இப்போ 73, 38 பாலோட 54 பிலிப்ஸ். ஓ மீண்டும் பெரிய ஷாட்டு. இந்த வாட்டியும் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் நியூசிலாந்து. ஒஸ்ட் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லைன்னா ஒரு விக்கெட் கிடைக்குமா நமக்கு? லெட்ஸ் சீ கைஸ். ஒரு ஸ்லோவர் பால் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். மீண்டும் அடி. அதே ரிசல்ட். ஓ எட்ஜி மீண்டும் ஒரு சிங்கிள். 45 ஓவரில் 273 ரன் நியூசிலாந்து அடிச்சிருக்கு. அடுத்த ஓவர் நம்ம குல்தீப் யாதவ் தான் கொடுத்தாகணும். இந்த இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபீல்டு ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம்டா. இந்த ஃபீல்டு தான்டா எனக்கு சரியான செட்டப் ஃபீல்டு ப்ரோ. ப்ரோ ஓகே, இது நம்ம தவறி கூட ஆஃப் சைடில் போடவே கூடாது. ஃபுல் பாலும் லெக் சைடில் தான் போடணும். ஓகே, இதுதான் நம்ம சம்பவம். இதுதான் ட்ராப்பு. இதுதான் நம்ம ஃபீல்டு செட்டப்பு. ஓ பெரிய ஷாட்டு. ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். 47 ஓவர் முடிவில் 293க்கு 5. இனி 3 ஓவர் இருக்கு கைஸ். 3 ஓவரில் நியூசிலாந்து எவ்வளோ ரன் அடிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த இடம் ஃபீல்டிங் நின்னே ஆக வேண்டும். முகமது ஷமி போட வராரு. 7 ஓவர் 50 ரன் கொடுத்துருக்காரு முகமது ஷமி. முதல் பந்து. ஓ பெரிய ஷாட்டு. பவுண்டரி ப்ரோ. லெக் சைடில் போடும். ஓ கேப்ல நல்ல கேட்ச். முடிந்தது கதை. பிரேஸ்வெல் காலி. முகமது ஷமி டஸ் தி ஜாப் ஃபார் இந்தியா அணி. ஒரு சிறப்பான தரமான சம்பவம். நல்ல கேட்ச்.
பை விராட் கோலி. ஓகே சாண்டனர் வராரு. மேட்ச் இந்தியா பக்கம் இப்போ திரும்பி கேஸ். இனி பிலிப்ஸ் விக்கெட் மட்டும் எடுத்தா முடிஞ்சு கதை. நியூசிலாந்தோட கதை. ஷமி நல்ல கம்பேக் கொடுத்துருவாரு கேஸ். எட்ஜி மீண்டும் ஒரு விக்கெட்டு. அப்பீல் பண்ணு ப்ரோ. எஸ் 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 பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபார் முகமது ஷமி. முகமது ஷமிக்கு பேக் டு பேக் விக்கெட்ஸ். நம்ம ஃபீல்டிங்கில் இன்னும் சூப்பராக இருக்கு கேஸ் பார்க்குறதுக்கே. எட்ஜி முதல் பாலே காலி. ஓகே மேட் ஹென்ரி எப்படி அடிப்பாருன்னு ஒன்றும் தெரியாது. ஆன் ஹாட்ரிக் ஃபார் முகமது ஷமி. ஆன் ஹாட்ரிக். முகமது ஷமி ஆன் ஹாட்ரிக். ஓ பெரிய ஷாட்டு. பவுண்டரி. மேட் ஹென்ரி நீ இந்த அடி அடிப்பியா? தப்புடா தம்பி தப்புடா மேட்டு. கண்டிப்பாக பவுண்டரி இந்த பாலில் கொடுக்க கூடாது. பவுண்டரி கொடுத்தா நியூசிலாந்து கொஞ்சம் ஈஸியாக போவோம். விக்கெட்ஸ் நீடட் ப்ரோ. ஓ நோ மேட்டி. ஹியூஜ் 6 கைஸ். மேட் ஹென்ரி யாரா நீ? அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி வந்து ஒரு பவுண்டரி ஒரு 6. அஸ்வின் மாதிரியே இருக்காரு. இந்த ஓவர் நம்ம தான் போட்டோம். 12 பாலுக்கு 27 ரன்கள் அடித்தாக வேண்டும். முதல் பந்து மார்க பந்து. ஆயிடுச்சு. ஐயோ ஸ்லிப் இல்ல. ஓ ஸ்லிப் இல்ல ப்ரோ. ஷிட். பெரிய ஷாட்டு. பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. நம்ம ஃபீல்டிங்கே தரமாக தான் இருக்கு. ஓ 2 பேக் டு பேக் பவுண்டரிஸ். 10 பாலுக்கு 19. ரொம்ப கஷ்டம் ஆச்சு இந்தியாவோட நிலைமை. ஓகே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே ஒரு யார்க்கர் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். விக்கெட்டு பிலிப்ஸ் விக்கெட் எடுத்தால் நம்ம இந்தியா வின்னு கேஸ். இதில் நோ மீண்டும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல பந்து நல்ல பந்து. ஆனால் மேட்டி தான் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடிருக்காரு. முகமது ஷமி ஓவரில் ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சுட்டு இருக்காரு. மேட்டி எப்படி அடிக்க போறாருன்னு பார்ப்போம். மேட்டி ஒரு ஷார்ட் பால் தான் போடணும். ஏன்னா கட்டு வீக்காக இருக்காரு மேட்டி. ஓ எட்ஜு. ஓகே பிலிப்ஸு 7 பாலுக்கு 15. முக்கியமான பந்து ஃபார் இந்தியா அணி. விக்கெட்டு கிடச்சா சூப்பரு. ஓ நோ விக்கெட்டு ப்ரோ. டைவை போட்டிருக்கலாம். ஒரு விக்கெட்டும் கிடைக்கல இந்த ஓவர். குல்தீப் யாதவ் கொடுப்போம். நல்லா தான் போட்டிருக்காரு குல்தீப் யாதவன். 13 ரன் வேணும். 13 ரன்னை டிஃபெண்ட் பண்ணணும். மேட் ஹென்ரி முதல் பந்தை ஃபேஸ் பண்ண போறாரு. எட்ஜு. ஓகே போனா அன்னைக்கு ஜாலி கண்டிப்பாக முடிந்தது. இந்த பால்ல தெரிஞ்சிடும் யார் வெற்றின்னு. சூப்பர்ரா சூப்பர்ரா. லீவ் எல்லாம் பண்ணுறான்டா மேட் ஹென்ரி. சூப்பரு. ஓ பெரிய ஷாட்டு. யோ 6. யோ மேட்டி. யோ மேட்ச் போகுது கையை விட்டு. 3 பால்ல 7 ரன் அடிக்கணும். ஒரு 6 பவுண்டரியோ போனால ஜாலி முடிஞ்சு இந்தியாவுக்கு. 2 டாட் பால் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 6. மேட் ஹென்ரி என்ன ப்ரோ ஆடுற நீ? நான் அடிச்சான் போ. ஓகே இப்போ பிலிப்ஸ் ஸ்ட்ரைக்கில் போயிருக்காரு கேஸ். பால்ல மேட்ச் முடிஞ்சிடும். அவுட்டா? ஒரே ஒரு நல்ல பால் போட்டால் போதும். குல்தீப். எட்ஜு ஓடியார். மேட்ச் இஸ் ஸ்டில் ஆன். மேட்ச் இஸ் ஸ்டில் ஆன் கைஸ். பவுண்டரி அடிச்சா மேட்ச் ட்ரா. 6 அடிச்சா மேட்ச் வின்னு. சூப்பர் பந்து எட்ஜில். நல்ல வேலை பவுண்டரி பால்ல 2வும் ஓடல கைஸ். ஒரு பால்ல 5 ரன்னு. 4 அடிச்சா மேட்ச் ட்ரா. 6 அடிச்சா மேட்ச் வின்னு. வாட் வில் ஹேப்பன்? குல்தீப் கம் ஆன் ப்ரோ. ஓ பெரிய ஷாட். That's a huge shot. மேட் ஹென்ரி ஒரு வில்லன் அமைஞ்சிருக்காரு கைஸ் இந்தியா அணிக்கு. ஓடியார் கடைசி பால்ல 6 அடிச்சுட்டா. நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பா 6 போவோன்னு. மேட்டி ஒர்த்து மேட்ச். நம்மளும் நிறைய தப்பு பண்ணோம். ஃபீல்டிங்ல நிறைய தப்பு நடந்துச்சு. ஓடியார் நல்ல மேட்ச். ஆனால் இந்தியா இப்போ பாயிண்ட் டேபிளில் எங்கே போயிருக்குன்னு தான் தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. நியூசிலாந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. பாகிஸ்தான் லாஸ்ட் இடத்துலேயே கிடக்கு. நம்ம 2 மேட்ச், ஒரு மேட்ச் லாஸ் ஒரு மேட்ச் வின் அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. பேட்டிங்கில் நம்ம காணவே செய்யாது கண்டிப்பாக. எங்கே கிடக்குன்னே தெரியாது. நெட் ஷோ ரொம்ப கீழே தான். பவுலிங்லேயும் 2வது இடத்துல இருந்துட்டு 5வது இடத்துக்கு போயாச்சு. 2வது இடத்துல இருந்த நிறைய விக்கெட்ஸ் எடுத்ததில் இப்போ 5வது இடத்துல போய் கிடக்காங்க. கம்பேக் கொடுக்கலாம். 2 மேட்சும் கொஞ்சம் தொடர் சொதப்பல் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 500 லைக்ஸ் கேஸ்.